my dearest 11th and 12th standard pasangla, a happy and prosperous new year to each and every one of you. This is Asha ma'am here from Vedantu. 2025 ஒரு புது வருஷம், ஒரு புதுசா ஒரு ஸ்டார்ட் கொடுக்க போறோம் இந்த வருஷத்துக்கு. அண்ட் நம்மளும் இந்த வருஷம் நம்மளோட பெஸ்ட் வெர்ஷனா இருக்க ட்ரை பண்ண போறோம். அது அகாடமிக் வைஸ்ல மட்டும் கிடையாது. நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் டாப்பரா மாறணும் அது மட்டும் நான் சொல்லல. நம்மளோட பர்சனல் லைஃப்லயுமே சரி, நம்ம சூப்பரா பா என்ன மனுஷன்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாறணும்னா இந்த வருஷம் இந்த செகண்ட்ல இருந்து நம்ம அதுக்காக சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்மளுக்குள்ளேயே பண்ணிக்கணும். அது என்னென்ன அப்படிங்கிறது உங்க கூட சேர்ந்து நானுமே இந்த வருஷம் அப்ளை பண்ண போறேன். ஸோ அதுக்கான சின்ன ஒரு 8 டிப்ஸ் மட்டும் நான் இப்போ சொல்ல போறேன். அது நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, நானும் ஃபாலோ பண்ண போறேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து இன்னும் ஒரு பெட்டர் பர்சனா மாறுவோம். ஓகேவா? ரெடியா? ஸோ பாயிண்ட் நம்பர் 1, ஓன் யோர் மிஸ்டேக்ஸ். இட் இஸ் ஆல்வேஸ் வெரி ஈஸி டு பிளேம் லைக் பக்கத்துல யார் இருக்காங்களோ இல்லை யார் மேல ஈஸியா பிளேம் பண்ண முடியுமோ, யார் வீக்கா இருக்காங்களோ அவங்க மேல ஈஸியா பிளேம் பண்ணிடலாம். எனக்கு ஒரு விஷயம் முடியல அப்படின்னா ஆமா என்னால முடியல அப்படின்னு நிறைய பேர் ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்ல எனக்கு இதுதான் பிரச்சனை, அதனாலதான் என்னால பண்ண முடியல. ஸோ ஈஸியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? ஒரு கொஸ்டின் எங்க மேம் நல்லாவே நடத்தல, அதனாலதான் எனக்கு மார்க் வரல, என்னால படிக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வந்து அத்தனை பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம காதுக்குள்ள அதெல்லாம் போகாது. எங்க மேம் நல்லா நடத்தல அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தையே பிடிச்சு தொங்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாத்திக்க ஆரம்பிக்கணும். நம்மளோட மிஸ்டேக்ஸை நம்மளே வந்து ஓன் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த விஷயத்த நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்பவே உங்களோட growth guaranteed. இந்த பாயிண்ட்ல இருந்து தான் நீங்க க்ரோ ஆக ஆரம்பிப்பீங்க. இன்னொருத்தரை நீங்க பிளேம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட க்ரோத் சுத்தமாவே இருக்காது. தென் பாயிண்ட் நம்பர் 2, லேர்ன் ஃப்ரம் பாஸ்ட். 2024 அப்படிங்கிறது எப்படிப்பட்ட வருஷமா வேணாலும் இருந்திருக்கலாம். மோசமான ஒரு வருஷமா இருந்திருக்கலாம், இல்ல சுமாரான ஒரு வருஷமா இருந்திருக்கலாம், சூப்பரான ஒரு வருஷமா இருந்திருக்கலாம். எவ்வளவு சூப்பரான ஒரு வருஷமா இருந்தாலும் அதுலயும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணிருப்போம் இல்லையா? தப்புகள் பண்ணிருப்போம். அதுல இருந்து நம்ம திருந்தி வரணும். ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் நான் 2024ல பண்ணேனோ, எதெல்லாம் எனக்கு பெரிய அடியா இருந்ததோ அது எல்லாமே 2025ல நான் கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். தென் பாயிண்ட் நம்பர் 3, உங்கள நிறைய பேருக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்குன்னா சூப்பர், இது ஒரு நல்ல ஹேபிட். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஹேபிட்டும் இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த வருஷம் முடியும் போது நிஜமாவே இந்த வருஷம் நம்மளுக்கு நல்லதா தான் இருந்ததா இல்லை கெட்ட வருஷமா இருந்ததா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவோமா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஹியூமன் நேச்சரே அதுதான்ப்பா. நிறைய நல்லது நடந்திருக்கும், ஆனாலும் ஏதோ ஒரு கெட்ட விஷயத்த பிடிச்சி இல்ல எனக்கு இந்த கெட்டது நடந்துருச்சு அதனால இந்த வருஷம் அவ்வளவுதான் மோசமான வருஷம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுவோம். பட் பின்னாடி பார்த்தா ஒரு 10 நல்ல விஷயம் நடந்திருக்கும், அது நம்ம காதுக்கே தெரியாது, கண்ணுக்கும் தெரியாது இல்லையா? ஸோ அதை வந்து ரியலைஸ் பண்ண போறோம் இப்போ. பாயிண்ட் நம்பர் 1, 2024ல உங்களோட ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் என்ன? 1ஆதான் இருக்கணும்னு இல்லை, 2ஆதான் இருக்கணும்னு இல்லை, எதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ எல்லாமே எழுதுங்க. அதே மாதிரி நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் சோகமா இருந்தீங்க, எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் சோகமா இருந்தீங்க அப்படிங்கிறதையும் எழுதுங்க. எது நிறைய இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஓகே, அப்பதான் நம்ம நல்லதும் பார்ப்போம் கெட்டதும் பார்ப்போம். ஒரு விஷயத்த மட்டும் பிடிச்சிட்டு தோங்க மாட்டோம். தென் one thing you want to rectify in 2025. 2024ல பண்ண ஏதோ ஒரு மிஸ்டேக்ல இருந்து இதை நான் இனிமே பண்ணவே கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தோணி இருக்கும் இல்லையா நம்மளுக்கு ஒண்ணு, அதை வந்து எழுத போறீங்க. ஓகே, பாயிண்ட் நம்பர் 4, 2025 இந்த நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம தான் செதுக்க போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்களுமே கமெண்ட்ல சொல்ல போறீங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்க போறேன். இதுக்கான ஆன்சர் தான் the one moment you want to remember for life. இப்போ நீங்க 2024ஓட லாஸ்ட் டேல இருக்கீங்க. 2025 அடுத்த வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வருஷமா இருக்கணும் அப்படின்னு நீங்க இப்போ ஆசைப்படுறீங்க. ஓகே, ஸோ இந்த வருஷம் நான் இதை அச்சீவ் பண்ணணும், ஸோ தட் என்னோட லைஃப்லேயே 2025னா இதுதான் ஞாபகம் வரணும். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்க, 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்க. உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வருஷமா மாறப்போகுது. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு காலேஜ் லைஃப்குள்ள என்டர் ஆக போறீங்க இந்த வருஷம். ஸோ ஸ்கூல் லைஃப் வந்து சூப்பரான ஒரு லைஃப், பட் அதை தாண்டி காலேஜ் லைஃப் இன்னும் அழகா இருக்கும் இல்லையா? நிறைய பேருக்கு எப்படா ஸ்கூல் முடியும் அப்படிங்கிற மாதிரி நான்லாம் அப்படிதான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா டெய்லி டெஸ்ட் எல்லாம் என்னால் எழுத முடியல, காலேஜ் போனால் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான வருஷமா இது இருக்க போது 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. 12th ஸ்டாண்டர்ட் போக போறீங்க, ரொம்ப சீரியஸா இந்த வருஷம் மாற போகுது. இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் உங்களுக்காக இந்த வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கு. தென் திங்ஸ் யூ வாண்ட் டு அச்சீவ் இன்
2025 2025 அப்படின்னு சொன்ன உடனே உங்களோட லைஃப்ல என்ன ஞாபகம் வரணும், என்ன ஒரு அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இது அகாடமிக் வைஸ் மட்டும் கிடையாது, பர்சனலாகவும் சரி. நான் என்ன சூப்பராக பார்த்துக்கிட்டேன்ப்பா, செல்ஃப் கேர் பண்ணிட்டேன்ப்பா, என்னோட ஹெல்த் வந்து சூப்பராக பெஸ்ட்டாக இருந்தது, உடம்பு சரியில்லாமல் போகவே இல்லை, ஸோ அந்த அளவுக்கு நான் என்ன பார்த்துக்கினேன். ஆர் நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன், இப்போ டாப்பராக மாறிட்டேன், 2025 இஸ் மை பெஸ்ட் இயர் அப்படிங்கிற மாதிரி என்ன அச்சீவ்மெண்ட்டாக வேணா இருக்கலாம். தென் வாட் இஸ் யுவர் ட்ரீம்? நிறைய பேருக்கு வந்து ட்ரீம் இன்னுமே ஃபிக்ஸ் ஆகிருக்காது, நிறைய பேருக்கு ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இல்லை 2025 தான் நிறைய பேர் வந்து ட்ரீம் பற்றியே யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நிஜமாவே நம்மளுக்கு வாழ்க்கையில் என்னதான் வேணும், நம்ம என்னதான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத. ஸோ இன்கேஸ் உங்களோட ட்ரீம் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்ல போகிறீங்க. தென் பாயிண்ட் நம்பர் 5, பிரேக் த பேட்டர்ன். மோனோட்டோனஸாக எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தோணினாலும் அந்த செகண்டே ஏதோ ஒரு விஷயத்த மாற்ற ஆரம்பிங்க, அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணுங்க. என்ன மேம் என்னமோ சொல்கிறீங்க புரியலையே, மோனோட்டோனஸ்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஒரு 4-5 நாள் ஒரே விஷயத்த கண்டினியூஸாக பண்ணிட்டோன்னு வைங்களேன், நம்மளுக்கே வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். என்னடா பண்ணுறோம் லைஃப்பில், தினமும் எந்திரிக்கிறோம், ஸ்கூல் போகிறோம், ஏதோ டெஸ்ட்டுன்னு வைக்கிறாங்க, எழுதுறோம், வரோம், இதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லையே அப்படிங்கிற மாதிரி போரிங்காக அந்த லைஃப் மாற ஆரம்பிக்கும். அப்படியெல்லாம் எப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அந்த டைம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு சின்ன சேஞ்சை கொண்டு வர போகிறீங்க. அந்த சேஞ்ச் அப்படிங்கிறது பெருசாக தான் இருக்கணும், காசு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கணும், இல்லை உங்களோட ஃபேமிலி கூட ட்ரிப்பு போயிட்டு வாங்க அப்போ தான் நீங்கள் ஓகேவா இருப்பீங்க, இப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. சின்ன சின்னதாக சேஞ்சஸ் ஏதாவது பண்ணாலே போதும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் டேக் அ பாஸ். கொஞ்சம் வந்து இந்த ரேட் ரேஸ்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் ஓரமாக நின்று நம்மளுக்கு நிஜமாவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுங்க. ஓகே, லிவ் இன் த மொமெண்ட். அண்ட் இன்னொரு விஷயம், இப்படியெல்லாம் நீங்கள் ரியலைஸ் பண்ணும்போதே நெக்ஸ்ட் நீங்கள் அந்த ட்ராக்ல செட் ஆயிடுவீங்க. தென் உங்களோட பிரெயின் ஒரு சூப்பர் பவர் அப்படிங்கிறது நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ அதை நான் 100% நம்புறேன். ஸோ உங்களோட பிரெயின்ல நீங்க நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் உங்களுக்கே ரிவர்ட் பேக் ஆகும். இந்த கர்மா as a boomerang அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நல்லதை நினைச்சீங்க அப்படின்னா வெரி குட், அதே மாதிரி நல்லது உங்களுக்கும் நடக்கும். கெட்டது நினைச்சீங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு வந்து நம்ம கெட்டது பண்ணணும், ஆர் நானே இவ்வளோதான், என்னோட ஒர்த்தே இவ்வளோதான், என்னால் இவ்வளோதான் மார்க் வாங்க முடியும், டீச்சர் சொல்ற மாதிரி நான் அவ்வளோதான் போல அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் உங்களோட மைண்ட்குள்ள வர ஆரம்பிச்சாலே நிஜமா நீங்களும் அதே மாதிரி மாற ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நீங்க அந்த மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்லோவா அந்த மாதிரி நீங்களே மாற ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நீங்க உங்களோட மைண்ட்ல என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப கான்சியஸா இருங்க. நல்லதை மட்டுமே யோசிங்க, கெட்டதை யோசிக்காதீங்க. லெட் திஸ் 2025 பி த பாசிட்டிவ் இயர். சரியா? தென் பாயிண்ட் நம்பர் 7, எப்பவுமே எந்த ஒரு விஷயம் நீங்க எடுத்தாலோ இல்லை படிக்க உட்கார்ந்தாலும் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காதீங்க. ப்ராக்ரஸ் இருக்கா, லாஸ்ட் டெஸ்ட்டை விட இந்த டெஸ்ட் கொஞ்சம் நல்லா மார்க் வாங்கியிருக்கேன்னா, நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கேனா, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ பர்ஃபெக்டாக நான் போட்ட ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிட்டேனா அப்படிங்கிறதுல நம்மளோட அச்சீவ்மெண்ட் கிடையாது. சரி, இன்கேஸ் உங்களோட ஸ்டடி பிளானை பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டில் மார்க் வரலையே, ஸோ அந்த இடத்துல பர்ஃபெக்ஷன் இஸ் நாட் யோர் அச்சீவ்மெண்ட். ஸோ உங்களோட ப்ராக்ரஸ் தான் அச்சீவ்மெண்ட். ஸோ ப்ராக்ரஸ் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். எவ்வளோ டெஸ்ட் வச்சாலும் லாஸ்ட் டெஸ்ட்ல இருந்து இந்த டெஸ்ட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு மார்க்காக வந்து நம்ம அதிகமாக வாங்கியிருக்கோமா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மார்க் வச்சு மட்டும் கிடையாது, எகெயின் உங்களோட பர்சனல் லைஃப்லையும் சரி. இதே ஒரு விஷயம் லாஸ்ட் இயர் நடந்தப்போ செம்ம பேடாக ஹேண்டில் பண்ணேன். நானும் ரொம்ப வந்து சேடாக பிரேக் ஆகி உட்கார்ந்தேன். ஆனால் அதே விஷயம் இப்போ நடக்கும்போது சூப்பர்டா, கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம், கரெக்டாக தான் அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பெட்டராக மாறுறதுக்கு ஒரு வருஷமாக இந்த 2025 நம்ம எடுத்துப்போம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், இந்த 2025 இஸ் கோயிங் டு பி த பிஸியஸ்ட் இயர் உங்களோட லைஃப்பில். அது 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப க்ரூஷியலான டைமில் இருக்கீங்க. ஸோ 2025 அந்த அளவுக்கு ஜாலியாலாம் இருக்க போகிறது கிடையாது. ஆனால் அந்த ரேஸ்ல இருந்து அப்பப்போ கொஞ்சம் நின்று நிஜமாவே நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோமா, ஏதாவது நம்ம தப்பு பண்றோமா அப்படிங்கிறத நம்மளே நம்ம திரும்பி பார்த்துக்கணும். இன்னொருத்தரை பிளேம் பண்ணும்போது மட்டும் ஈஸியா இருக்கு இல்லையா, நீ அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம் சொல்லும் போது மட்டும் ஈஸியா இருக்கு இல்லையா, நம்மளே அந்த மாதிரி அந்த இடத்துல நிக்க வச்சு நீ நிஜமாவே கரெக்டாக தான் பண்றியா, ஓகே சூப்பராக பண்ற, கரெக்டாக பண்றேன்னா வெரி குட் அப்படின்னு உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாவது தப்பு அப்படின்னா யாரும் உங்களை வந்து சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. இதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்க போகுது. நம்ம ஒரு பெட்டரான பர்சனா மாறணும்னா இன்னொருத்தவங்க வந்து நீ இந்த தப்பு பண்ற அப்படின்னு
சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. நம்மளே வந்து ரியலைஸ் பண்ணிட்டு நம்ம அதை கரெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் இன்னும் பெட்டரா மாற ஆரம்பிக்கணும். ஸோ எப்பவுமே திஸ் இஸ் மை பெஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இது வரைக்கும் வந்ததுல பெஸ்ட் அவ்வளவுதான். பட் இதுக்கு விட நீங்க பெஸ்டா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இன்னும் வரும், நிறைய வருஷங்கள் இன்னும் வரும், புதுசா நம்ம மாறிட்டே தான் இருக்க போறோம். பட் இது வரைக்கும் பார்த்த வெர்ஷன்ல இது உங்களோட பெஸ்ட் வெர்ஷனா இருக்கலாம், அவ்வளவுதானே தவிர இதுதான்ப்பா இதுக்கு மேல மாறுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு எந்த மனுஷங்கிட்டயுமே கிடையாது. நீங்கன்னு கிடையாது, நான் கிடையாது, எல்லாருக்கிட்டையுமே ஏதோ ஒரு விஷயம் மாத்திக்க வேண்டியது இருக்கதான் போகுது. தப்பு அப்படின்ற ஒண்ணே எல்லாருமே பண்ணதான் செய்வோம். பட் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம், ஓகே என்னோட தப்பு, ஆமாப்பா நான் தான் தப்பு பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு ஒத்துக்கிறது எப்படி இருக்கும், இல்ல இதுதான் பிரச்சனை அதனாலதான் நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு அந்த ஒரு இடத்துல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது எப்படி இருக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஓன் யோர் மிஸ்டேக்ஸ், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இன்னொருத்தரை பிளேம் பண்ணாதீங்க. அண்ட் எப்பவுமே பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காதீங்க. பர்ஃபெக்டான மனுஷனை யாருமே கிடையாது. ப்ராக்ரஸ் இருக்கான்னு பாருங்க, நம்மளோட பெஸ்ட் வெர்ஷனா இருக்கோமான்னு பாருங்க. நம்ம நல்லது மட்டுமா நினைக்கிறோமா இல்லை கெட்டதை நினைக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் லாஸ்டா கொஞ்சம் பிரேக் எடுத்து நம்ம நிஜமாவே கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத நீங்களே ஒன்ஸ் திரும்பி பாருங்க. இன்கேஸ் அது எனக்கு பார்க்க தெரியல மேம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கூட கேட்கலாம், இல்லை டீச்சர்ஸ் கிட்ட கூட கேட்கலாம், நிஜமாவே நான் கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கேனா அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சு இந்த வருஷம் நம்ம இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். நானும் சேர்த்து தான் சொல்கிறேன், நானும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ நம்மளோட பெஸ்ட் வெர்ஷனாக இந்த 2025 இருக்க போகுது. ரெடியாக இருக்கீங்களா? ஸோ இந்த புது வருஷம் நிறைய புது அட்வென்ச்சர்ஸ் இருக்க போகுது. ஸ்கூல் லைஃபோட லாஸ்ட் இயர் வர போகிறீங்க, 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, 12th எல்லாருமே வந்து காலேஜ் லைஃப் என்டர் ஆக போகிறீங்க. சூப்பரான ஒரு வருஷமா இருக்க போகுது. ஸோ அகெயின் ஐ எம் விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். பாய் எவ்ரிவன்.